எஸ்டிஎஸ்க்கும் அப்படி தான். எஸ்டிஎஸ் எப்படின்னா, தலைவர் வந்து அண்ணா காலத்திலேயே வந்து அண்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் எஸ்டிஎஸ். அதிமுக வந்து ஆரம்பித்த காலத்தில் வந்து மக்கள் வெள்ளம் இருந்தது தலைவருக்கு. மக்கள் ஆதரவு, மக்கள் கூட்டம்லாம் இருந்தது. கட்சியை வந்து கீழே கட்டமைச்சது வந்து எஸ்டிஎஸ் தான். கிளைகள் லெவலில், ஒன்றிய லெவலில், மாவட்ட லெவலில் அந்த கட்சியை வந்து ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து பண்ணது எஸ்டிஎஸ் தான் பண்ணார். ஆனால் ஆரம்பி ஆஃபீஸ் நிர்வாகம் அந்த மற்ற விஷயங்கள்லாம் அவருடைய மேலாண்மையில் அவர் பார்த்துக்கிட்டார். தலைவருடைய நிழல் மாதிரி அவர் ஒரு சைடில் அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தது. இவருடைய கான்சன்ட்ரேஷன் இந்த கட்சி. அவர் வந்து எஸ்டிஎஸ் பெரிய பேச்சாளர் கிடையாது. ஆனால் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஹார்ட் ஒர்க்கர், 24/7 வேலை பார்க்கக்கூடியவர். அது மாதிரி இருந்து கட்சியை கட்டமைச்சார். அப்புறம் ஆட்சி வந்த பிறகு மந்திரி ஆனார். அந்த மந்திரி ஆன பிறகு அவருக்கு சில வருத்தங்கள், தனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அல்லது தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்தது. எப்போவுமே ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் தானே அப்புறம் பெருசாகிடுறது. தலைவர்களுக்கு மத்தியில் என்ன பங்காளி சண்டையா, சொத்து சண்டையா ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேருமே காரணமாக இருப்பாங்க. சில நேரத்தில் கூட இருக்கவங்க ஏதாவது இவரை பற்றி அவரை பற்றி இவர்கிட்ட ஏதாவது சொல்லி விட்ருவாங்க. இந்த மாதிரி அரசியலில் அது எப்போவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 1, 2ன்னு இருக்கவங்க மத்தியில் வந்து பெரும்பாலும் பிரச்சனை வர்றது வந்து சகஜம். அது நீங்கள் அது ஈவன் மகாத்மா காந்தி காலத்தில், சுபாஷ் சந்திர போஸ் காலத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், திகாவாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையுமே நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோ, ஒரு விரிசலோ, பிரச்சனைகளோ, மனமாச்சரியமோ அவங்களாலேயோ மற்றவர்களாலேயோ ஏற்படுத்தப்பட்டு அது உடையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பலருடைய வாழ்க்கையில், பல கட்சி வாழ்க்கையில் நடந்திருக்கு.